நான் ஜாக்கி சேகர் கதைப்போம்பா சேனலுக்காக ஸ்காட்லாந்திலிருந்து. இர்ஃபானுடைய வீடியோ அது இந்த பிரியாணி வீடியோ ஒரு பெரிய பரபரப்பாச்சு, கான்ட்ரவர்சி ஆச்சு. ஏன்னா அவர் ஏதோ 3700 6 பேர் சாப்பிட்லான்னு சொல்லி, எஸ்எஸ் பிரியாணியிலே 300 தானே, மூவிர 6 18 தானே, 1800 தானே வருது, அந்த பிரியாணி 2 பேர் சாப்பிட்லாம், இது எப்படி அப்படின்ற ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. ஆனால் வட இந்தியாவில் அதே மாதிரி ஒரு பிரியாணி கதை போயிட்டுருக்கு. ஆனால் இது கொஞ்சம் கேவலமான கதையாக போயிட்டுருக்கு. அந்த கேவலமான கதைக்கு ஒரு முன்கதை சுருக்கமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய அடுத்த வருஷம்னா இன்னொரு வீடியோ, அதாவது ஆண் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளை மட்டுமே இப்படி சொல்லி ஆண் இனமே இப்போ 370 கொடுத்து மேட்ரு பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போகிறான்ற மாதிரி ரொம்ப கேவலமாக ஆண் இனத்தையே பார்க்குறீங்களே, பெண்களும் தான் யோக்கியமா அப்படின்னு ஒரு வீடியோ திரும்பவும் ஒன்று வைரல் ஆச்சு. இது குறித்தான சமூக வலைதளங்களில் இதற்கான வினைகள் எதிர்வினைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். $370 பிரியாணி கான்ட்ரவர்சி வட இந்தியாவில் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய விவாத அலைகளை இது கிளப்பி கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோ தான் இப்போ முதல்ல பார்க்குறீங்கன்னா அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. வட இந்தியாவில் பிரணீத் மோர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அந்த நிகழ்ச்சியில் அதாவது ஒரு கேரக்டர் அது தன் வரலாறு கூறுதல் மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுது. அது என்னென்னா, ஹிமான்ஷு ஜங்ரா அப்படின்ற ஒரு 22 வயசு நபர் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி நான் டேட்டிங்க்கு ஒரு $370 கொடுத்து ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தேன் ஒரு பொண்ணுக்கு. டேட்டிங் போனப்போ அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். அவள் டேட்டிங் முடிஞ்சதுமே என்னை இனிமேல் வீட்டில் விடுன்னு சொன்னான். அதான் பிரியாணி சாப்பிட்டுமே வீட்டில் விடுன்னு சொன்னான். பிரியாணி 370 நான் வாங்கி கொடுத்துட்டு சும்மா உன்னை வீட்டில் விடுறதுக்கான 370 வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பரிகாரமாக ஏதாவது வேணும், அதாவது அவள் என் கூட இது மாதிரி நான் ட்ரை பண்ணேன் அப்படின்றத ரொம்ப கேஷுவலாக ஒரு ஃபோரமில் அதை அவர் சொன்னார். அப்போ அந்த இடத்த சிரித்து எல்லாருமே கடந்து போனாங்க. அதன் பிறகு அந்த கிளிப்பு வைரலாச்சு. அந்த கிளிப்பு வைரலானதுமே அந்த ஹிமான்ஷு ஜங்ரா இருக்கார் இல்லையா, அவர் மேலே மிகப்பெரிய எதிர்வினைகள் பெண்கள் வைக்க ஆரம்பித்தாங்க. நேஷ்னல் அளவுக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அது பிரியாணி இஸ் நாட் அ கன்சர்ன் அப்படின்னு, அதாவது பிரியாணி வாங்கி கொடுத்ததுனாலேயே அவங்க கூட படுக்கணும்னு அவசியமே கிடையாதுன்றது தான் அந்த ட்ரெண்டுடைய பேசிக். ஆக்சுவலாக அதாவது பிரியாணி வாங்கி கொடுத்தா ஒரு பொண்ணு படுத்துருவா, நீ 370 நான் செலவு பண்ணியிருக்கேன், அந்த 370 என்கிட்ட கொடு, நீ டாக்ஸி பிடிச்சி போ அப்படின்னு நான் அவளை சொல்லிட்டேன். சாப்பிட்றதுக்கு பேசிவிட்டு சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புற, கொஞ்ச நேரம் கூட பேசலை, 370 பணத்தை எடுத்து வச்சு நீ டாக்ஸி பிடிச்சி போகிறனால உன்னாலாம் வீட்டில் விட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அங்கே பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் 370 நான் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அவளை அப்படியே பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு தள்ளிட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தடவிட்டு ட்ரை பண்ணேன் அப்படின்னு அதை சிரிச்சுக்கிட்டே அதை சொல்லும்பொழுது அதில் எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பிச்சு. இந்த ஆள் நான் சொல்லிட்டான், பின்ன பாருங்களேன், அப்போ 370 கொடுத்துட்டு அப்படியே விட முடியுமா அப்படின்னு நாங்கள் கெத்து காமிக்க ஆரம்பித்தோம். இந்த கெத்து காமிக்க ஆரம்பிச்சதுமே 370 பிரியாணி கொடுத்தா ஒரு பொண்ணு படுத்துகிறோம் உனக்கு எப்படா தெரியும் மயிறு அப்படின்ற மாதிரி எதிர்கணைகள் இந்தியாவுக்கும் வியாபிச்சுது. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம திரும்ப சொல்கிறது தான், அதனாலே சில விஷயங்களுக்கு நம்ம எதிர்வினைகளை ரொம்ப லேட்டாக தான் கொடுப்போம். சார் இப்போ தான் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களாண்ணா, ஏன்னா உண்மைத்தன்மை தெரியாமல் நம்ம எந்த விஷயத்துலையும் பேச முடியாது. அப்போ இந்த ஹிமான்ஷு ஜங்ரா இருக்கா இல்லையா, இந்த கேரக்டர் என்னன்னா திடீர்னு வைரலானதுமே அந்த கம்பெனி இருக்குல்ல, இந்த கம்பெனி ஓனர் அவர்லாம் கொஞ்சம் யோசிச்சிருப்பார்ல, திடீர்னு இவன் எங்கேயாவது ஒரு 370 வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஆஃபீஸில் இந்த வேலையை காமிக்க போகிறோம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், வேலையை விட்டு போ தம்பி அப்படின்ட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவர். அதுதான் கொஞ்சம் காமெடியான விஷயமா சொன்னேன். அதனால் அவர் வேலையும் போயிடுச்சு அவருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு வீடியோ வைரல் ஆகுது. அதாவது என்னென்னா, ஊரே இந்த கேரக்டர் அதாவது ஹிமான்ஷு ஜங்ரா போட்டு பொழந்துட்டு இருக்கும்போது இன்னொரு வீடியோ ஒன்று வைரல் ஆகுது. அந்த வீடியோ யாருதுன்னா டாக்டர் சேஜல் பவார் அப்படின்றவங்களுடைய வீடியோ வைரல் ஆகுது. இது 370 பிரியாணி வேறு நிகழ்ச்சி, காமெடி நிகழ்ச்சி. அந்த இன்னொரு பெண்ணோட கிளிப்பு அது வேறு நிகழ்ச்சி. ஆனால் இந்த ஹிமான்ஷு ஜங்ரா ஆண்கள் இனமே இப்படி தான், இவனுக்கு இப்படி நிறைய பேர் அது மாதிரி பின்னாடி ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோ. இதில் வெகுண்டு எழுதுன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, பாடுறா நீங்கள் மட்டும் யோகியமா, நீங்களும் காசுக்கு பிரியாணி சாப்பிட்டு போட்டு அப்படியே போகிற ஆள் தானே, மயிராச்சின்னு போகிற ஆள் தானே, அப்போ இது நீங்கள் மட்டும் யோகியமா அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ இறக்குறாங்க. அதனால நான் சொல்லுவேன், முன்னாடியே நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம முன்முடிவுகளோட சில விஷயங்களை பேசிடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த வீடியோ ஏன் வந்ததுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. காரணம்,
ரூபா வந்து இஸ் நாட் அ கன்சர்ன். அதாவது 370 ரூபா பிரியாணி வாங்கி கொடுத்துட்டா படுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றது தான் அந்த ஹேஷ்டாக்குடைய உட்பொருள். அதே விஷயத்தை தான் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, சரி அது ஓகே, ஆனால் ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை வந்து காமெடின்ற போர்வையில் இந்த டாக்டர் பேசுறது சரியா அப்படின்னு எட்டுவதானுங்க. அந்த மேட்ரு என்ன அப்படின்னா, இவங்க அந்த மருத்துவ மாணவின்றதுனால இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் என்னென்னா, உடலை தானமாக கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த உடலை தானமாக கொடுத்தவங்க இப்போ கமலஹாசன் நிறைய பேர் உடல் தானம் எழுதி வச்சுருக்காங்களே, இப்போ இவங்களுடைய இது வந்து அடக்கம் பண்ணாமல் இவங்க வந்து மருத்துவ மாணவ மாணவிகளுடைய பயன்பாட்டுக்கு அந்த உடல் போகும். பாகம், அவங்களுடைய விழா எலும்பு என்ன ஏது, தொடை, முட்டி, இது எப்படி இயங்குது, ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்து அங்கே மருத்துவ மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம். இந்த உடல் தானத்தையும் அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம அங்கே வந்து போனோன்னு சொல்ல மாட்டாங்க, கேடவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெடாவர் வந்து கெடாவர் என்னென்னோ சொல்லுவாங்க. நம்ம ப்ரொனன்சியேஷனில் CADAVERS கேடவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நமக்கு தமிழில் வந்து ஒரு படமும் வந்தது, இதே பெயரில் ஒரு படமும் வந்தது. அப்போ தான் இந்த பெயர் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அதாவது நான் சொல்கிறது, தமிழில் ஒரு படம் வரும்போது அதுக்கான அர்த்தம் என்னன்னு தேடும்போது தெரிய ஆரம்பிச்சது. இந்த கேடவர் அப்படின்றது என்னென்னா, அந்த உடல் தானத்தை, உடலை தான் வந்து கேடவர் சொல்லுவாங்க. நம்ம நாளைக்கு வந்து காலையில் வந்து ஃபஸ்ட்டு லெசனே வந்து கேடவரில் பார்ட்ஸ் அண்ட் விஷயத்தை வந்து பேசுகிறோம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு, சீஃப் டாக்டர் சொல்லிட்டாருன்னா, இந்த பாடி, அதாவது உடலை தானமாக கொடுத்த பாடி இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிளாஸ்னு அர்த்தம். இதில் அந்த மருத்துவ மாணவி சேஜல் பவார் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆணுடைய ப்ரைவேட் பார்ட் இருக்குல்ல, அந்த ப்ரைவேட் பார்ட்டை பார்த்துட்டு அவங்க கமெண்ட் அடிக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸே அதுதான், அந்த கிளாஸ் போகும்போதே நான் பார்த்தது என்னென்னா அந்த சமாச்சாரத்தை தான் நான் பார்த்தேன்ற மாதிரி அந்த வீடியோவில் அவங்க வந்து வெக்கப்பட்டு பேசுவாங்க. அதுக்கு நிறைய பேர் கைத்தட்டி பயங்கரமான ரெஸ்பான்ஸு அதுக்கு கொடுத்தாங்க. அப்போ இதுக்கு அவங்க எப்படி எடுத்து வராங்கன்னா, ஆண் வந்து 370 ரூபாய்க்கு கொடுத்து, இந்த ஆண் சமூகமே இப்படி தான் எச்சக்கலை சமூகம், 370 ரூபா கொடுத்துட்டு படுக்கூட்டான் அப்படின்னு நீங்கள் வந்து ஊரெல்லாம் பரப்புறீங்களே, இந்த மாதிரி வந்து புனிதத்தன்மையாக உடலை இறந்தும் கூட மக்கள் பயன்பாட்டுக்கும் மருத்துவ மாணவ மாணவிகளுடைய பயன்பாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய உடல், அதாவது தூய்மையான ஒரு உடலை இவங்க எப்படி வந்து கமெண்ட் அடிக்கலாம், எப்படி வந்து ப்ரைவேட் பார்ட்ஸை பற்றி பேசலாம். அவர் செத்து என்றைக்கே செவலோகம் போயிட்டார். அவர் வந்து ஒரு நல்லது செஞ்ச விஷயத்துக்கு வந்து இன்றைக்கி அவர் வந்து இறந்தும் அசிங்கப்பட வேண்டுமா அப்படின்னு ஒரு குரூப்பு இதுக்கு வந்து எதிராக, அதாவது பெண்கள் மட்டும், ஆண்கள் மட்டும் யோக்கியம் இல்லை, பெண்களும் யோக்கியம் இல்லை அப்படின்றத நிறுவனத்துக்கு இந்த வீடியோ வந்தது. இப்போ இந்த இடத்துல தான் நிறைய நடுநிலைவாதிகள், இன்ஃப்ளூயன்சர்ஸு இவங்கெல்லாம் என்ன கேள்வி எழுப்பினாங்கன்னா, அதாவதுடா இந்த 370 பிரியாணி இருக்குது, கான்ட்ரவர்சி இருக்குது, 370 பிரியாணி இஸ் நாட் கன்சர்ன் ஹேஷ்டேக்கு முன்னாடியே இந்த கெடாவரும் அந்த டாக்டர் சேஜல் பவாரும் வந்து வைரலாக இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, அது பிரச்சனையே இல்லை. அது ஒரு நாள் வைரலாக இருக்கும், அதுக்கு ஒரு கண்டனம் வரும், எதிர்வினை வரும், அது ஓகே. அதுக்கப்புறம் இந்த 370 பிரியாணி கான்ட்ரவர்சி வருது, இதுவும் வந்து ஒரு கண்டனத்தை உருத்தாக்குது, ஓகே. அப்போ என்றைக்கோ நடந்த விஷயத்துக்கு அன்றைக்கே கண்டனம் வந்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இன்றைக்கி கான்ட்ரவர்சி வந்து ஆண்கள் மீது வந்து திரும்புது அப்படின்னும்போது, நீங்களும் யோகியன்ல நிறுவனத்துக்கு தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் வைரல் பண்ணுறீங்க அப்படின்றத இதை வந்து சொல்கிறேன். இந்த மாஸ் மென்டாலிட்டி தான் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கு மிகப்பெரிய காரணியாக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாஸ் மென்டாலிட்டி என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் அதே விஷயம் வந்து நியாயம் உங்களுக்கு பட்டிருக்கும், ஆமாம் 370 கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் தின்னுட்டு என்னை வீட்டில் விடுன்னு சொன்னால் அப்போ அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் ஏறும்ல, அந்த மைண்டில் ஏறுற உனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை இந்த மாதிரி நாஸ்தி பண்ணிட்டா, ஜோக் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இல்லைன்னு உடனே நீ அதை வந்து இது பண்ணுவேன். அது என்ன பண்ணுவேன், ரீட்வீட் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன், வாட்ஸ்அப்பில் பேஜில் இது பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து என்னென்னா இந்த வைரல் கண்டென்ட் ஆகிறதுக்கான மிக முக்கிய காரணங்கள். தெரியுது தெரியல, யோசிக்கல, எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு, நான் பண்ணுவேன், அவர் என்ன செஞ்சாலும் பண்ணுவேன், என்ன பண்ணாலும் நான் வந்து இது பண்ணுவேன், ரீட்வீட் பண்ணுவேன், எல்லா வேணாலும் பண்ணுவேன். அதாவது ஏற்கனவே தனி மனிதர்களுடைய தவறுகளுக்கு அரசு பொறுப்பு இல்லை அப்படின்னு தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த எல்லாருமே வந்து அதுக்கு சொன்னாங்க. தனி மனித ஒழுக்கத்துக்கும் முதலமைச்சருக்கு என்னையா சம்மந்தம், எல்லாத்துக்கும் வந்து முதலமைச்சரை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு. இன்றைக்கி நாளொரு மேனியும் பொழுதுறணுமோ அவ்வளவு கொலை கொள்ளை பாலியல் வன்புணர்வு அது இது நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு மாதம் கழித்து அதுவே மாதிரி வந்து என்ன ஸ்டாலின் சார் அப்படின்னு பேசினவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தனி மனித ஒழுக்கம் தான், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பேசுகிறார்.
இந்த கான்ட்ரவர்சியில் நியாயமாக இருக்கிறவங்க அதுதான் அன்றைக்கே சொன்னாங்களே அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் இதுக்கும் முட்டு கொடுத்து அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்றதும் நிறுவனத்துக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்கே வந்து பிரச்சனையே. அதுதான் இங்கே வந்து இந்த திரும்பவும் இந்த டாக்டருடைய வீடியோ வந்து வைரலானதுக்கு காரணம். அவங்க கேட்குறது ரொம்ப எளிமையானது. அவங்க சொன்னதை நியாயப்படுத்தவே இல்லை. நாங்கள் அதை நீங்கள் அன்றைக்கே பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லையே. இன்றைக்கி இந்த விஷயம் 370 பிரியாணி கான்ட்ரவர்சி போகும்போது இதை பண்ணுறது தான் தப்பு அப்படின்றத பேசியிருக்காங்க. ஸோ குடும்பத்தினர் இது குறித்தான எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. முக்கியமாக லைக் போட மறந்துடாதீங்க. ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். மறக்காமல் அதை செய்யுங்க. இப்படி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோ வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். ரைட்? ஸோ வேறு என்ன, மீண்டும் பேர் ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.